சீதை மறைவுரை கட்டிக்கல, பெரியவா சொல்றாள் அதுக்கு மூடி செய்யப்படாதுன்னு. சுவாமி அகண்ட ராஜ்யத்தை விட்டுட்டு பரப்படுறாள். புறப்படும் பொழுது என்ன பண்ணினாள், கடைசி பேச்சு அப்பாட்ட என்ன பேசினாள், அப்பாட்ட போய் ஊருக்கு போயிட்டு வரேன், நீங்க உடம்ப பாத்துங்கோ, நான் சுருக்க வந்துடுறேன், அதெல்லாம் சொல்லலையா. பிரஜை இல்லாமல் இருந்த ராஜா தசரதன் கண்ஜலத்தை தொடச்சி கடைசி வார்த்தை சுவாமி என்ன சொன்னாலாம், எங்க அம்மாவை கை விட்டுட்டு போறேன், நீங்க பாத்துக்கணும்னு அழுதாளாம். இதான் கடைசி சொல்லுன்னு விட்டாள் வால்மீகி. இயம் தார்மிக கௌசல்யா மமமாதாயஸ்வினி க்ஷுத்ரசீலதே நத்வாம் தேவகம்ஹதே மயா விஹீனாம் வரதம் பிரபன்னாம் சோகசாகரம் அதிருஷ்டபூர்வம் யதனாம் பூயாசம் மந்துமர்ஹசி புத்ரசோகம் யதா நர்ச்சேதி ஸ்வயா பூஜ்யேன பூஜிதா. இதான் கடைசியில சொன்னாலாம், எங்க அம்மாவை கை விட்டுட்டு போறேன், எத்தனையோ தர்மங்கள் பண்ணிருக்கேன். இயம் தார்மிக கௌசல்யா மம மாதா யசஸ்வினி. ரொம்ப வார்த்தக்கியம் வந்த சமயம், நல்ல எண்ணமுள்ளவன், ஒரு வார்த்தை உங்களை நிந்திச்சு பேசல இந்த க்ஷணபரியந்தம். நச்சத்வாம் தேவ கர்ஹத்தே, என்னை விட்டு பிரிஞ்சு சோக சமுத்திரத்துல இறங்கியிருக்காள். அவளுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது இதுவரையிலும். அதிருஷ்டபூர்வம் யசனா அவளை கதற அடிச்சுட்டு நான் போறேன், எங்க அம்மாவை நீங்க பாத்துக்கணும்னு கதறினாளாம் சுவாமி. இதை கேட்டு கௌசல்யா அலறினாள். ஆஹா, இப்படிப்பட்ட சத்புத்திரனை பெற்று விட்டேனே. ராஜ்யம் போய் தீனனா தண்டகாரண்யம் போற போதும் என் கவலையா, இப்படிப்பட்ட பிரபுவை நான் தண்டகிக்கு அனுப்புறேனேன்னு கதறினாளா. இப்படி கௌசல்ய உங்க அம்மாவை ரட்சிக்கணும்னு சுவாமி சொன்னாள்.